பஞ்ச் டயலாக் பேசல ஒரு பாட்டை வந்து அழுதுகிட்டே பாடினா இப்படி இருக்கும், சிரிச்சுக்கிட்டே பாடினா இப்படி இருக்கும், அதை எடுத்து ஒரு பைத்தியம் பாடினா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? காணிக்கை தந்தோ காத்தாவே ஏற்றுக்கொள் எம்மை இப்போது கண் கொண்டு கடவுளின் மகனே காணிக்கை யார் தந்தா நீதானே. நன்றி பிரிமானங்களே, மறுபடியும் நல்லா பாடலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து முன்ன பாடங்களோட நல்லா இருக்கும். மார்க் சொல்லப்படும் வாங்க மாட்டார்கள். நலம் தரும் போதனை என்பது சரியான பதில். அதுக்கு நீங்க மைக்க கொடுங்க. அவங்க எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும்? மிகுந்த பொறுமையுடன் என்பது சரியான பதில். அதற்கடுத்தது கடவுள் பரிவு காட்டுவது எதற்காக? மனமாற செய்வதற்கு என்பது சரியான பதில். பவுல் என்ன வாய்ப்பிற்காக வேண்டுகிறார்? இறை மறப்பு என்பது மன்னிக்கவும் தவறான பதில். ரோமையரிடம் வரும் வாய்ப்பிற்காக என்பதுதான் சரியான பதில். ஓகே, அதுக்கு மைக்க கொடுங்க. யாருடைய பேச்சு சதையழுகல் நோய் போன்று பரவும்? இமேனையும் பிளேத்தியும் என்பது கடினமான பதிலாக இருந்தாலும் சரியாக கூறியுள்ளார்கள். வாழ்த்துக்கள். நற்செயல்கள் எப்படிப்பட்டவை? நற்செயல்கள் எப்படிப்பட்டவை? சிறிய கேள்வி, 2 முறை ரிப்பீட் பண்ண வேண்டாம் என்று நினைக்கிறேன். நீங்க பதில் கூறவில்லை. ஏதாவது ஒன்று சொல்ல தெரியுமா தெரியாதா? சரி, ஓகே. வெளிப்படையானவை என்பதா சரியானது. அவர்களுக்கு மதிப்பெண் இல்லை. ஓகே. திருச்சபை தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? திருச்சபை தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுக்கு நீங்க இப்ப மைக் அவங்ககிட்ட போலாம். இப்ப உங்களுக்கு திருச்சபை தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தெரியவில்லை என்பது சரியான பதிலா? ஓகே, இல்ல இல்ல ஓகே. அதுக்கப்புறம் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கப்படுகிறது. ஓகே. கடவுள் இரண்டாவது சுற்று, இரண்டாவது கேள்வி. சரிங்களா? மூன்றாவது சுற்றுல இரண்டாவது கேள்வி. கடவுள் பவுலை எதற்கு தகுதி உடையவர் என கருதினார்? உங்களுக்கு தான் கேள்வி. கடவுள் பவுலை எதற்கு தகுதி உடையவர் என கருதினார்? இல்ல உங்களுக்கு இல்ல, நீங்க இருங்க. தெரியவில்லை ஐயா. கடவுள் பவுலை எதற்கு தகுதி உடையவர் என கருதினார்? நம்பிக்கைக்கு தகுதி உடையவர் என கருதினார். ஓகே, நீங்க உங்களுக்கு நெறி கெட்டவன் எதன் துணையோடு வருவான்? உங்களுக்கு தான் நான் வந்து சாத்தானின் ஆற்றலோடு வருவான் என்பது சரியான பதில். நீங்க மைக்கு போட்டு பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். பவுல் அடிகளார் எதற்கு மனம் தளர்ந்து விடக்கூடாது என்கிறார்? நன்மை செய்வது என்பது சரியான பதில். ஆபிரகாம் எந்த நிலையில் இருக்கும் போது கடவுள் அவரை ஏற்புடையவர் என மதித்தார்? சரியான பதில். விருத்த சேதனம் இல்லா நிலை. சரியான பதில். சட்டம் இல்லாவிடில் பாவம் எப்படி கிடக்கிறது? பாவத்திற்கு இல்லை. சரியான பதில். பயங்கரமா படிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஐயோ, பழைய சட்டம் எதனால் வலுவற்றதாக்கப்பட்டது?
ஊழியர்கள சரியான பதில். யார் நம்பிக்கைக்குரியவர்? யார் நம்பிக்கைக்குரியவர்? தீத்து என்பது தவறான பதில். உங்களை அழைத்தவர் என்பதுதான் சரியான பதில். ஓகே, இந்த சுற்று இப்பொழுது முடிகிறது. அடுத்த சுற்று யார் வந்து பங்கெடுப்பாங்க, யார் எலிமினேஷன் வந்து உங்களுக்கு சொல்லப்படும். நன்றி, பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. அடுத்த சுற்றுல வந்து உங்களுக்கு கொண்டு வரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. வாயெல்லாம் ஆசை கூடாது, நீங்க பல்ல கூட காட்டக்கூடாது. உங்களுக்கு இன்னும் 1 நிமிடம் இருக்கின்றது. வசனம் மறந்து விட்டால் 2 கேட்கலாம், நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து வாய் தரக்கூடாது. சரிங்களா? இன்னும் 15 செகண்ட்ஸ். ஓகே, நன்றி. ஒரே ஒரு நிமிஷம், நான் வேணா நீங்க கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. அவங்களுக்கு கொடுத்த வசனம். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஓடினேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். மிகவும் ஈஸியானது, ஆனால் அவர்களால் நடிக்க முடியவில்லை. நன்றி. சொன்ன இருக்கிறான். ஓகே, அவர்களுக்கு வந்து 5 மதிப்பெண்கள். இப்ப வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட். இரண்டாவது சின்னப்பரன்பியம். அவ்வளவுதான், கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா, ஏன்னா கடினப்பட்டு பட்டிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் வந்து யாரு? ராயப்பர் அன்பியத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. சிறப்பான முறையில் பங்கு பெற்றவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக சின்னப்பர் அன்பியம், வாழ்த்துக்கள். மூன்றாவது யோவான் அன்பியம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? ரொம்ப தொந்தரவு கொடுத்து நினைக்கிறேன். ஆடியன்ஸ்க்கு தயவு செய்து நீங்க இங்க போயிட்டு உட்காந்துருங்க. உங்களுக்கு வந்து பரிசு அப்புறமா கொடுக்கப்படும். சரிங்களா? தேங்க்யூ. நீங்க போலாம்.